மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 5 + 10 15. 15 வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை நடப்பில் வந்துடும். என்னோட கணக்குப்படி 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை உங்களுக்கு நடப்பில் வரும். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மீனராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் இப்போ 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய காட்டம். இது விரை சனி ஆரம்பிக்கக்கூடிய காலம். இப்போ விரை சனி ஆரம்பிக்குமா? இந்த 2025 உங்களுக்கு விரை சனி ஆரம்பிக்குமா அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு 7.5 சனியோட தாக்கம் இருக்காது. 7.5 சனி இந்த வருடம் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் கிடையாது அப்படின்னா மீனராசியில் வரக்கூடிய சனி பகவான் இதே 2025 வக்கரமாகி கும்பராசிக்கு போவார். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்து நிரந்தரமாக பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 2026 பிப்ரவரி மாதத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி அமரக்கூடிய காலம் இருக்கு இல்லையா, அந்த டைமு தான் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையான 7.5 சனி ஆரம்பம். ஏன்னா மேஷராசியில் கடைசி நட்சத்திரம் அப்படின்னாக்கா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும்தான் இருக்குது. இது கொஞ்சம் லேட்டாகவே ஆரம்பிக்கும். ஒரு வருஷம் உங்களுக்கு லேட்டாகவே ஆரம்பிக்கும் இந்த 7.5 சனிங்கிறது. அப்போ 2025 உங்களுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. 7.5 சனியோட தாக்கம் இருக்காது. ஒரு கால் உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, ஒவ்வொரு தசைக்கும் நிறைய தசா ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது வந்து தசா புத்தி பாதிப்புகள் தானே தவிர 7.5 சனியோட தாக்கம் கிடையாது. இது யாராருக்கெல்லாம் 7.5 சனியோட தாக்கம் இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கும் நான் சொல்லிடுறேன். ராகு தசை பின்னாடி 6 வருடங்கள், குரு தசை பின்னாடி 6 வருடங்கள். ராகு தசை மொத்தம் 18 வருடம். அந்த 18 வருடத்தில் முதல் 12 வருடத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இந்த காலகட்டங்களில் தெரியாது. பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் 13லேருந்து 18 வருடங்கள் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி குருதசையில் 10 வருடங்கள் தசாபுத்தி முடிஞ்சு 11 வருஷம் ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கும். இல்லை 11ஆவது வருஷத்துலேருந்து 16 வருஷத்துக்குள்ளே இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சனி பகவானுடைய தசை இப்போ அந்த 7.5 சனி ஆரம்பிக்கும்னு சொல்லிக்கலாம். 7.5 சனியோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஏற்கனவே கஷ்டத்தில் தான் இருப்பீங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட எஃபெக்ட்டு, அதாவது அது தாக்கம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வயது ரீதியாக பார்ப்போம். 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், இப்போ 7.5 சனி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது ராசியாதிபதி தசை, அஷ்டமாதிபதி தசை. ஏன்னா ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 2 பாவத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர், அவரோட தசையில் படிப்பில் ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த 2025 இப்போ சனி பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் அப்படின்னா படிப்பு ரீதியான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைகளை கொடுக்கும். அப்பா அம்மா பேச்சு கேட்கறது நல்லது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்டு நடக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். இது தசை நல்லா இல்லைன்னா, தசை நல்லா இருந்துச்சுனாக்கா படிப்பு ரீதியாக ஒரு சில ஏற்றங்கள் பார்க்கலாம். படிப்பு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்கும். இருந்தாலும் வீட்டில் அப்பா அம்மா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அவங்க அதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் வழியில் கொஞ்சம் கவனம் தேவை. நட்பு வட்டாரம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இப்போத்துலேருந்தே அது பழகிறது நல்லது. ஏன்னா தனிமைப்படுத்தி விட்டுரும். இந்த 7.5 சனி வரக்கூடிய விரை சனி அப்படிங்கிறது உங்களை தனிமைப்படுத்திடும். லவ் இருந்துச்சுனாக்கா அது பிரேக்கப் ஆகிடும். 22 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு லவ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் புதுசாக ஒரு நபர் வருவாங்க. அதாவது தசா சரியில்லாத நபர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறது, நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அப்போ நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ ஒரு லவ் வருது, இந்த டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ லவ்வே வரல, பட் படிப்பில் போயிட்டுருக்கீங்க,
நார்மலாக போயிட்டுருக்கு. நண்பர்கள், இப்போ சொந்த பந்தம், இல்லை அப்பா அம்மா பேசி கேட்குறது, இது மாதிரி நார்மலாக போயிட்டுருக்குங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளே இல்லை. அப்போ தசை நல்லா இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். 2 விஷயம்தான். 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த ராகு தசைக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய காலம். விரய சனியாக சனி பகவான் வந்து 12ஆம் இடத்துல வந்து பயிற்சியாகக்கூடிய காலம். இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட சம்பாத்தியம், அது மாதிரியான கம்பெனியில் வேலை கிடைக்கிறது, இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். இது வந்து வயது ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா முதல் சுற்று சனி 31 வயசுக்குள்ளே 30 வயசுக்குள்ளே வர்றது முதல் சுற்று சனி. இந்த ராகு தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது கும்பராசிலேயோ மகர ராசிலேயோ இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிறைய தடுமாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் வரும். இப்போவே உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கலாம். நான் சொல்லியிருக்க 1 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது மாதிரி சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் இப்போவே அந்த 7.5 சனியோட தாக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா சனி பகவானுடைய தசை மாதிரி சனியோட வீட்டிலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இன்னும் உங்கள் லக்கணத்துக்கு அவயோகராக சனி பகவான் வந்தாலே ரொம்ப மோசம். வேலை கிடைக்காது, அந்த வேலையில் வந்து நிரந்தரமாக இருக்க முடியாது, வேலையில் பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும். யோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தால், அதாவது உங்கள் லக்னத்துக்கு சனி பகவான் யோகம் செய்யக்கூடியவராக வந்தால், யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால், சனி பகவான் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்துச்சுனாக்கா சிறப்பு. வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாக இருந்துச்சுனாக்கா ராகு பகவானுக்கு அருமையான டைம்னு சொல்லிக்கலாம். வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாக இருந்துச்சுனாக்கா வேலை கிடைக்கும். வேலையில் வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கும், வேலை ரீதியாக ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், சம்பள உயர்வு அதிகமாக கிடைக்கும், சம்பளம் நிறைய வருமானத்தை கொடுக்கும். ஆனால் வந்து அதுக்கு செலவினங்கள் கொடுக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அது மாதிரி எடுத்துக்கணும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா திருமண தடைகள் அதிகமாக கொடுக்கும் இந்த காலகட்டங்களில். திருமணத்தில் வந்து நிறைய ஜாதகங்களை பார்த்து இணைக்கிறது நல்லது. அவசரப்படாமல் நீங்கள் திருமணத்தை பண்ணணும். ஏன்னா வயசு இருக்குது அப்படின்னு இருந்துச்சுனாக்கா நீங்கள் தாராளமாக கொஞ்சம் தள்ளி போடலாம், பொறுமையாகவே திருமணத்தை யோசிக்கலாம். ஆனால் திருமணத்தை கொடுத்துரும். இந்த ராகுதசை அப்படிங்கிறது தவறான ஒரு நபரோட சேர வைக்கும். இந்த 7.5 சனியில் தவறான ஒரு கேரக்டரை உங்கள் கூட வச்சுக்கும். இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். கவனமாக இருக்கணும். வேலை வாய்ப்பு ரீதியாக முன்னேற்றத்தை கொடுத்தாலும் வேலையில் வந்து அடிக்கடி இடம் மாறுறது அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து புதுசாக வேலை இப்போ தான் சேர்ந்துருப்பீங்க, இதுக்கப்புறம் அது நிரந்தரமாக தொடருமானா தொடரும். ஒரு 7.5 சனியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை கொடுத்துச்சுனாக்கா அந்த வேலை தொடரும், நல்லாவே இருக்கும், அந்த பிரச்சனை வராது. உங்களுக்கு வேலை நல்லா இருக்குது, சுகஸ்தானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்கள் சுய ஜாதகத்தில் வேலை கிடச்சிரும். ஆனால் அந்த வருமானம் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக தங்க முடியாது, செலவாயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறது, இல்லை கூட இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணுறது, இல்லை அப்பா அம்மாவுக்கு உடல்நல செலவு, மருத்துவ செலவு, இது மாதிரியான விரயங்களை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, வண்டி வாகன செலவு, இல்லை கம்ப்யூட்டர் வீட்டில் இருக்கா ஒரு கம்ப்யூட்டர் அது செலவு வச்சுன்னே இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருள், எலக்ட்ரிக்கல் பொருள், இதெல்லாம் வந்து செலவு வச்சுன்னே இருக்கும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய செலவினங்கள், சுப செலவுகள் அது மாதிரியான கொடுக்கும். நீங்கள் வந்து சுப செலவுகளாக அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு ப்ராப்பர்ட்டியாக ஒரு வீடு கட்டுறது, இது மாதிரியான அமைப்புகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். முதல் சுற்று சனி ராகு தசை சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் பிரச்சனை, வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. திருமண ரீதியாக இப்போ திருமணம் ஆகிப்போச்சு, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கா, மாறும். நல்ல ஒரு அன்னோன்யமான ஒரு நிலை ஏற்படும். 2 பேருக்கும் ஒற்றுமை இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் சரியில்லை, திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி இப்போ பிரியக்கூடிய சூழ்நிலையை ஒரு சில பேர் கொடுக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நிதானமாக முடிவு எடுத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு பிரியக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்காது. ஏன்னா 7.5 சனி நடக்கும்போது, 7.5 சனி ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறோன்னு தெரியாமல் முடிவு எடுத்துடுறாங்க. டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு யோசிக்கிறதுல இல்லை, வார்த்தைகள் வந்து கடுமையான வார்த்தைகள், 2 பேருமே சேர்ந்து வாழ முடியாத ஒரு வார்த்தைகளை விட்டுருவாங்க. அவங்க சந்தேக உணர்வுகள் அதிகமாக வரும். வேற ஒருத்தர் வந்து தொடர்பில் இருக்கிற மாதிரி தோணும். இது மாதிரி தவறான ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு கொடுத்துரும், சந்தேக உணர்வுகளை கொடுத்துரும். ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்க முடியாது. அதனால் திருமண வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தெளிவாக எடுங்க, பொறுமையாக எடுங்க, நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எதையுமே முடிவு எடுக்காதீங்க, பெரியவங்க கையில் கொடுத்துருங்க.
அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும். எதுவுமே சரி, இப்போ லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக பிரியும். லவ் மேரேஜ் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் தசை சரியில்லைனாக்கா அது பிரியக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும் 2 பேருக்குமே. ஏன்னா லவ் மேரேஜ்னாவே 2 பேருக்குமே அவயோக தசைகள் நடக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆகாத தசையாக நடக்கும். ஆனால் அவங்க தான் வந்து அந்த அளவுக்கு பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணுறது, ஒருத்தர் விட்டு கொடுக்காம திருமணம் பண்ணியே ஆகணும்னு திருமணம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் 7 சனி வரும்போது உடச்சி விட்ரும். இது வந்து நிதானமாக கையாளக்கூடிய நபர்களுக்கு ஒரு சாத்தியமாகும், ஒன்றும் பிரச்சனைகள் வராது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான். ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். இப்போ செகண்ட் மேரேஜ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்போ 7 சனியில் திருமணத்தை கொடுத்துரும் இந்த ராகு தசையில். 34 வயசுக்கு மேலே 40 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க. இது வந்து ராகு தசையில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள். மறைமுக சுப தொடர்பில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா 2வது ரவுண்டு, அதாவது செகண்ட் ரவுண்டு சனியாக இருந்தாலும் நன்மை செய்யாது. அதிகபட்சமாக அவயோகர் வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்கள் லக்னத்துக்கு இந்த ராகு தசை அப்படிங்கிறது, இந்த 7 சனி அப்படிங்கிறது கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் 34லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அதாவது ராகு தசையில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைவாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் தடுமாற்றங்களை இந்த நேரங்களில் கொடுக்கும். விவசாயம் செய்கிறீங்களா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பெருசாக முதலீடு வேண்டாம் இந்த டைமில். நீங்கள் மாற்றி போடுறது, இதை மாற்றி செய்யலாம், இந்த விவசாயத்தை இந்த ஒரு பயிர் வகையை வந்து மாற்றி செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. நீங்கள் சாதாரணமாக செஞ்சுட்டு வந்த தொழில், தெரிஞ்ச பயிர் தொழில், அதையே பண்ணிட்டு வரலாம். நீங்கள் சுயத்தொழில் செய்கிறீங்களா, அந்த சுயத்தொழிலில் வந்து ஒரு சிலருக்கு மாற்றம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ தான் யாராவது வந்து உங்களை கூப்பிடுவாங்க, இதை முதலீடு பண்ணுங்கள், அதை முதலீடு பண்ணுங்கள். இப்போ முதலீடு பண்ணிங்கன்னா போனது தான். அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். நீங்கள் என்ன தொழில் செஞ்சுட்டு வரீங்களோ அதை விட்டுருங்கன்னு சொல்லலை, அந்த தொழிலை கவனமாக பண்ணுங்கள். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு இடத்த மாற்றுறது, இல்லை ஒரு முதலீடு அதிகமாக போடுறது இந்த காலகட்டங்கள் தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள். 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை நடக்கக்கூடிய நபர்கள், இப்போ குருதசை நடக்குது, செகண்ட் ரவுண்டு சனி, கார்த்திகை நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம். இதுக்கு வந்து 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான். நன்மை செய்யுமா? கண்டிப்பாக நன்மை செய்யும். ஏன்னா சூரியனோட வீட்டுக்கோ சூரியனோட நட்சத்திரத்துக்கோ குரு பகவான் நன்மை செய்யக்கூடிய தசையாக தான் வரும். அது உங்கள் லக்னத்தை பொறுத்து. உங்கள் லக்னத்துக்கு அவயோகராக இருந்தாலும் மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா இது வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு வந்திருக்கலாம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். ஏதோ போயிட்டுருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கு குரு தசையில் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் 3 விதமான தசைகள், சுப தொடர்பு கொண்ட தசைகள், அது 16 வருடங்களும் சிறப்பு செஞ்சிடும். மறைமுக சுப தொடர்பு அதுவும் 16 வருடம் செய்யாது, 10 வருடங்கள் தான் நன்மை செய்யும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் நன்மை செய்யாது. அவயோக தசை 16 வருடமும் நன்மை செய்யாது, கெடுபலன்களை தான் கொடுக்கும். அப்போ இந்த 3த்துல எது அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆனால் 7 சனி வரும்போது, 7 சனி வரலைன்னா நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 7 சனி வரும்போது யோக தசை நடந்தால் மட்டும்தான் செகண்ட் ரவுண்டில் பொங்கு சனி, சனி பகவானும் கொடுக்கும், குரு தசையும் கொடுக்கும், 2மே போட்டி போட்டுன்னு கொடுக்கும். இதே வந்து மறைமுக சுப தொடர்பு அவயோக தசை இந்த 2த்துக்கும் கொடுக்காது, கெடுத்து விட்ரும். டோட்டலாகவே வந்து அங்கே வந்து அந்த தசை பலமாக இல்லை அப்படின்னா இந்த சனி பகவான் வந்து அது கெடுக்கிற வேலையை தான் பார்க்கணும். அதிகமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான முடிவாக இருக்காது. உங்களை யாராவது தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, கடன் பிரச்சனையில் சிக்க வைப்பாங்க, பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு எப்படியாவது வருமானத்தை கம்மி பண்ணக்கூடிய அமைப்பு. இந்த டைமில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வர்றது, வேலை வாய்ப்பில் பிரச்சனை வர்றது, கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி அந்த வேலை வாய்ப்பில் பிரச்சனை வர்றது, கேஸு கோர்ட்டு, இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். இது வந்து மறைமுக சுப தொடர்பு. இன்னொன்று வந்து அவயோக தசையாக இருந்தால் மட்டுமே. யோக தசையாக இருந்தால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, சிறப்புன்னு சொல்லிக்கலாம். உங்கள் லக்னத்துக்கு யோகர், ராசிக்கும் யோகர் அவர். அதனால் இன்னொன்று சனி பகவானுக்கு நட்பு கிரகம். 3 விதத்திலையும் நல்ல ஒரு பலன்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். பொதுவாகவே மீன ராசிக்கு வரக்கூடியவர் உங்கள் 2ஆம் இடத்துக்கு பார்க்குறார் இந்த சனி பகவான். 6ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால கடனை கொடுத்துரும், கடன், நோய், வழக்கு இது மாதிரி கொடுத்துரும். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாகிஸ்தான் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள், அப்பா வழியில் பிரச்சனைகள், அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைகள், இது மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். அதனால் எதையுமே வந்து யோசித்து பண்ணுங்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் குரு தசையில் இருக்கக்கூடியவர். இந்த குரு தசையிலும் 50 வயசுலேருந்து 56 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த 6 வருடங்கள் குரு தசையில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எங்கே இருக்குது அதை வச்சு கூட ஒவ்வொரு புத்திக்கும் நம்ம பலன்கள் சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாமல்
10 வருடங்கள் ஒரு பலன்களாகவும் 6 வருடங்கள் ஒரு பலன்களாகவும் பிரித்து சொல்கிறேன். இந்த பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குரு தசையில் இப்போ செய்கிற வேலையை அழகாக செஞ்சுட்டே வாங்க. இந்த 7.5 சனி இப்போவே அந்த தாக்கத்தை ஆரம்பிக்கும். உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பிப்ரவரி மாதம் 2026 ஒரு சனி பயிற்சி இருக்குது. அதுதான் முழுமையான சனி பயிற்சி. இப்போவே அதுக்கு தயாராகிக்கிங்க. எதெல்லாம் பண்ணணுமோ கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ அந்த கடன் கொடுக்குறது வாங்குறது எல்லாமே இப்போ முடிச்சுக்கணும். அந்த 6 வருடங்களில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக இப்போ தொழிலில் கொஞ்சம் கவனமாக பண்ணுறது ஒன்று, தொழிலை மாற்றாமல் பண்ணுறது. தொழில் வந்து இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு வரீங்க, அதை விட முடியாது இல்லையா? அதை கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். யாரையும் நம்பாதீங்க. பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய 3 இடங்களில் செவ்வாய் இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த சொத்து ரீதியான ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம். ஏன்னா குரு தசையில் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும். அப்படி இல்லை வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு மனம் வாங்கி போடுவீங்க. அப்படி சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. வீட்டில் வந்து திருமணம் ரீதியாக யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். இந்த குரு தசையில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். சுப விரயங்கள் அதிகமாக நடக்கும். சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் கையில் இருக்கிற பணத்துக்கு வந்து ஒரு நல்ல சுப விசேஷங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. செவ்வாய் இருந்துச்சுனாக்கா. செவ்வாய் இல்லை அப்படின்னாக்கா எப்படியோ திருமணத்தை எப்படியும் கொடுத்துரும். சுப விசேஷங்கள் அதிகமாக நடத்தி வைக்க வீட்டில். 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் குரு தசை நடக்குது. இந்த வயசில் பசங்க இருக்காங்க, இது வரைக்கும் திருமணமே ஆகலைனாக்கா அவங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். எப்படி இந்த 7.5 சனி முடியறதுக்குள்ள இந்த 7.5 வருஷத்தில் உங்களுக்கு வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் முதல் 10 வருஷமாக இருந்தாலும் சரி, பின்னாடி வரக்கூடிய 9 வருஷமாக இருந்தாலும் சரி, முதல் 9 வருஷமாக இருந்தாலும் சரி, பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்களாக இருந்தாலும் சரி, இந்த சனி தசை அப்படிங்கிறது இப்போ 7.5 சனியோட தாக்கம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இது பெருசாக உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காலம் அல்ல. தீமைகள் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நெகட்டிவாலும் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். நீங்கள் எதையுமே நீங்கள் தொழில் ரீதியாக மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு இடமாற்றங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு தொழில் மாற்றத்துக்கு உண்டான ஒரு எண்ணங்கள் தோன்றும். இதெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு. 7.5 வருடங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்குன்னா இந்த 7.5 வருடத்துக்கு நீங்கள் செய்கிற தொழில் அழகாக செஞ்சுட்டே வாங்க. மாற்றி செய்கிறது, புதுசாக ஒரு வேலையை செய்கிறது, புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது இது வேண்டாம். வருமானத்தை கண்டிப்பாக கம்மி பண்ணும். ஆனால் இது மாதிரி நீங்கள் பண்ணீங்களாவே நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் செய்கிற தொழிலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் எதையுமே மாற்றாமல் இருந்தீங்கன்னா, இதே தொழிலை நீங்கள் செய்கிறீங்க, அதாவது கம்மி பிஸ்னஸில் பண்ணுங்கள், கம்மி முதலீட்டில் பண்ணுங்கள். இதை பண்ணாலே நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். நீங்கள் பெருசாக முதலீடு பண்ணி பெருசாக வந்து சாதிக்கணும், பெருசாக வந்து வருமானத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு பெருசாக நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது தான் பிரச்சனைகளை கொடுக்கும். சின்ன முதலீட்டில் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் செய்கிற தொழிலை செஞ்சுட்டு வாங்க, தெரிஞ்ச தொழிலை செஞ்சுட்டு வாங்க. எதையும் மாற்றாமல் இருந்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசையில் முழுமையாகவே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 56லேருந்து 75 வயசு வரைக்கும் என்ன தொழில் செஞ்சாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மாசம்பத்தில் இருந்தீங்கன்னா சிறப்பு. சனி தசையில் சிறப்பாக போயிட்டே இருக்கும். என்ன ஒன்று, ஒரு வேலை மாறும், ஒரு வேலை கிடைக்கும். வேலை எப்போ மாறுதோ உடனே வேலை கிடச்சிரும். வேலையில் பிரச்சனை வைக்காது, எந்த ஒரு மனக்கசப்பும் வைக்காது. பசங்க ரீதியாக பூர்வீக சொத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இல்லை, சொத்து இருந்தால் சொத்து இல்லைன்னாக்கா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிறீங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் இந்த சொத்தெல்லாம் பிரிச்சுறது நல்லது. உங்களுக்கு தேவையானது பசங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு நீங்கள் சம்பாதிச்சதோ இல்லை பூர்வீக சொத்தோ இப்போதைக்கு எல்லாத்தையும் அவங்களுக்கு தனித்தனியாக ஒப்படைக்கிறது நல்லது. சொந்த பந்தங்கள் வந்து தூரம் தான் போவாங்க. பசங்களே கொஞ்சம் தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சண்டை சச்சரவுகள் ஏதாவது நெருக்கடிகளை கொடுக்கும் இந்த சனி பகவானுடைய தசையில். 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. இப்போ புதன் தசை அப்படிங்கிறது ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி. இதில் நோயை கொடுக்கும், கடனை கொடுக்கும், வழக்கு கொடுக்கும். இந்த வயசில் அதை கொடுக்குமா அப்படின்னா நோய் கண்டிப்பாக கொடுக்கும். ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த 7.5 சனியில் கொஞ்சம் தடங்களை கொடுக்கும். தடங்கள்லாம் எதனால் வரும்? பசங்களால் வரும். அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, வீட்டில் ஏதோ ஒரு நெருக்கடிகள் கொடுத்துட்டே இருக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. சாப்பாடு விஷயத்திலே கவனமாகிட்டிங்கனாக்கா நீங்கள் பெருசாக ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அவசியமே இல்லை இந்த நேரங்களில். இதே மாதிரி புதன் தசைனாவே சொத்து பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. சொத்து ரீதியாக நெருக்கடிகளை கொடுக்கும். உங்களுக்கு சகோதர சகோதரிகள் வழியில் கொஞ்சம் நெருக்கடிகள் உண்டு இந்த டைமில். ஏன்னா புதன் தசை 7.5 சனி அப்படின்றதுனால இது அவயோக தசை. பெரும்பாலும் உங்கள் லக்னத்துக்கு
வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோக தசையாக இருந்தால் கூட இந்த 7 சனி அப்படிங்கிறது இந்த ராசிக்கு ஆகாத தசை அப்படின்றதுனால மனசு ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும், உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கும் இந்த புதன் தசையானது. இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் தசா ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார். நன்றி.